ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கோம். இந்த 2025ஆம் ஆண்டு எல்லாருக்கும் நல்ல ஆண்டா அமையணும்னு நம்ம தலைவர் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேங்க. அதே மாரி இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். அது என்னன்னா, பிரியாணி. மட்டன் பிரியாணி தான் நம்ம கிச்சன்ல இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான செய்முறையில, அதே சமயம் ரொம்ப சுவையாவும் இருக்கும். அத ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. இதுக்கு சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நானு. ஒரு 3 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நாம அரிசிய ஊற வச்சுட்டு, அடுத்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு தடவைக்கு 2 தடவ தண்ணி ஊத்தி, கழுவி, தண்ணி ஊத்தி ஊற வச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதுமே நெய் 1 ஸ்பூன் ஊத்திக்கிறேன். இப்போ கடலை எண்ணெய் ஒரு 5, 6 ஸ்பூன் ஊத்திக்கிறேன். இது நல்லா காஞ்சதுமே, நாம இப்போ வந்து பிரியாணியில சேர்த்துக்கலாம். அடுத்து ஜாதி பத்திரி குட்டியா 1 மட்டும் சேர்த்துக்கிறேன். இது அதிகமாக சேர்த்தாலும் கசந்த மாதிரி இருக்கும். இப்போது பட்டை சின்ன சைஸில் 2 பட்டை சேர்த்துக்கிறேன். ஸ்டார் பூ 1, ஏலக்காய் 2, அடுத்தது கிராம்பு ஒரு 5 கிராம்பு, கல்பாசி. கல்பாசி வந்து ரொம்ப முக்கியமாக சேர்த்துக்கணுங்க. நம்ம அதே சமயம் நம்ம தூக்கி போடாமல் சாப்பிடணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பெரிய வெங்காயம் சேர்க்குறது நம்ம பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இது கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது கண்ணாடி பதம் வந்துருச்சு. இதோட நம்ம முக்கியமான ஆள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நம்ம கடையில் வாங்கி சேர்க்குறத விடவும் நம்ம வீட்டிலேயே அரைச்சி அப்போவே செஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஆரோக்கியமும் கூட. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அடி பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுமே கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா ஸ்லைஸாக அதுவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு இதையும் நல்லா அப்படி ஒரு கலர் இப்படி ஒரு கலர் நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போது தக்காளி இந்த மாதிரி ஆனதுமே புதினா கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். ஏன்னா இதோட டேஸ்ட்டே வந்து புதினா கொத்தமல்லி தழை தான். இதுக்கு எல்லாமே டேஸ்ட்டு தான். நம்ம செய்யக்கூடிய அளவும், அதே மாதிரி வந்து நம்ம வதக்கிறதுக்கான அந்த வச்சுருக்க அந்த டைமும் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டிலேயே புற ஊற்றி நல்லா கட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தயிர் சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு அதோட வாய்ப்பு கிடைக்கல. ஸோ கடை தயிர் தான் சேர்த்துருக்கேன். லெமன் வந்து 1/2 லெமன் கட் பண்ணி அதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்மளே செஞ்சு சாப்பிட்றது அது தனி டேஸ்ட்டு தாங்க, கடையில் போய் சாப்பிட்றத விட. இப்போது 1/2 கேஜி மட்டன் வந்து சேர்த்துக்கிட்டு உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அடுத்தது தனியாத்தூள் 1 ஸ்பூன், நம்ம வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே பெரட்டி இப்படி பெரட்டு நல்லா பெரட்டி விட்டுக்குவோம். இப்போவே வந்து அந்த ஸ்மெல்லு நல்லா சூப்பராக வருதுங்க. பிரியாணி ஸ்மெல்லு நம்ம வீட்டிலேயே செஞ்சது அப்படிங்கிறதுனால இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்த வீடியோவில் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. இப்போது தண்ணி வந்து 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நாம் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் இல்லையா, நம்ம கறி வேக வச்சு கூட எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் நான் அப்படி பண்ணல. ஸோ இதிலே வேகட்டும்னு சொல்லிட்டாச்சு. இப்போது இந்த கறியை நல்லா வெந்துருச்சு, ஓரளவுக்கு வெந்திருக்கு. 3/4 பதம் வெந்தால் மட்டும் போதும். நம்ம திரும்பவுமே வந்து அரிசி போட்டு நம்ம விசில் விட தான் போகிறோம். அதனால் ஓரளவுக்கு தான் வெந்திருக்கு. இப்போது நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, தண்ணியோட அளவு நம்ம ரொம்ப பார்த்து பத்திரமா தான் சேர்த்துக்கணும். தண்ணி ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னா பிரியாணி வந்து குழஞ்சி போயிடும், பொங்கல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க தண்ணி வந்து நம்ம கரெக்டாக சேர்த்துக்கணும். இப்போ நான் முதல்ல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் மொத்தமாக அரிசி போட்டது 3 டம்ளர். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் ஆல்ரெடி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இன்னொன்று 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இந்த அரிசி வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் பிடிக்குது. ஒரு சில அரிசி வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம உடனே வந்து குக்கர் மூடி போட்டு மூடி விசில் விட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. நான் சொன்ன மாதிரி குழஞ்சி போயிடும்.
இப்ப என்ன பண்ணணும்னா, இது தண்ணியெல்லாம் ஊத்துனதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 2, 3 நிமிஷம் வந்து நம்ம குக்கர் விசில் போடாம அப்படியே வந்து வச்சிருப்போம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்ப நான் வந்து உப்பு பத்தல, உப்பையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு, காரம் ஏதாவது பத்தலன்னு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதில வந்து பச்சை மிளகா சேர்க்கல. ஆ நம்மளுக்கு விருப்பம் இருந்தா நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து சுண்டிடுச்சு. ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. அரிசி லைட்டா வெளிய தெரியுது. இந்த மாரி ஸ்டேஜ்ல தான் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கணும். இதுக்கு முன்னாடியே கொத்தமல்லி, புதினா இருந்தா இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கலாம். எனக்கு கிடைக்கல. ஸோ நெய்ய மட்டும் ஊத்திட்டு, அவ்வளோதான் குக்கர் போட்டு மூடியாச்சு. 2 விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டு, உடனே நம்ம ஹாட் பாக்ஸ்க்கு மாத்தியாச்சு. பாருங்க கலர் எப்படி இருக்குன்னு. கலரும் சூப்பரா இருக்கு. அதே சமயம் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 10 நிமிஷம் ரெடி பண்ணிட்டோம். ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டாட்டா.